Section 8, 20, 21, 22, 25, 27, 31 இதெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது. இந்த ஆக்ட்ல என்னமெல்லாம் குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு போதைப் பொருளை தயாரிப்பது, மேனுஃபேக்சர் பண்றது, ரெண்டாவது அதை ப்ரொடெக்ஷன் பண்றது, மூணாவது அதை சேல் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, யூஸ் பண்றது, எல்லாமே பிரச்சனை. ரெண்டு வாரத்துக்கு போன மாசம் ஒருத்தர் வந்து பிடிபடுறாரு, சிறையில் இருக்காரு. அவருக்காக ஜாமீன் எடுக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் வராரு. பேசும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுட்டேன். அவர் வந்து சேல் பண்ணல, சேல் பண்ணதான் கேஸ், விற்றதா கேஸ். அவர் நீங்க சேல் பண்ணல, ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஜாமீனை கேன்சல் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிச்சு விட்டாரு. அப்போ வந்து ஜட்ஜ் எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறார் ஓப்பன் கோர்ட்ல. என்ன மேனுஃபேக்சர் பண்ணாலும், ப்ரொடக்ஷன் பண்ணாலும், சேல் பண்ணாலும், டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும், அதை யூஸ் பண்ணாலும் என்னதான் கேஸ் தான். எல்லாருக்குமே குற்றமாக தான் கருதப்படுவார். தென் ஆளோட எல்லாமே என்னதான், இது எல்லாமே என்னதான், அதை தயாரிக்கிறது, ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, எனக்கு தெரியாது என் வண்டியை நான் எடுத்துட்டு போனேன்னு சொன்னாலும் என்னதான் அஃபென்ஸ் தான். அந்த வண்டி கிடைக்காது, ஆளு கிடைக்கும், எல்லாமே அஃபென்ஸ் தான். ஸோ இதனால நம்ம என்ன பாதிப்புலாம் உண்டாகும் அப்படின்னு சொன்னா 6 ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அனுபவிக்கணும். 6 ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் ஒரு நாள் ஜெயில இருக்கு. ஜெயிலுக்கு போனாதான் அதை எக்ஸ்பெக்ட். ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஒண்ணுமே தெரியாம மாட்டிக்கிட்டு வெறும் 50 கிராம் 10 கிராம் கஞ்சா சும்மா சிகரெட் மாதிரி யூஸ் பண்ணதுக்காக சிறையில் உட்கார்ந்து பார்க்க போனா, சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கதை அழுகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்படுறது. வீக்லி ஒன்ஸ் ஜெயிலுக்கு போனா அது வக்கீலுக்கு மெயினா பார்க்கணும். லைஃபே முடிஞ்சது. இவன் ஒன்றும் செய்யலையும், ஜஸ்ட் யூஸ் பண்ணதான் இருப்பான். கூட இருக்கிறவங்க யாரும் இருப்பாங்க. அந்த இடமே ரொம்ப மோசமான இடம். அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு வித்தியாசமா இருக்கும். நீ சிறையில் இருக்கா, இதுதான் நீ படுக்கிற இடம்னா இங்கதான் கட்டு சொல்லுது. என்ன இருக்கும், டாய்லெட், அங்கேதான் பாத்ரூம் போகணும். ரெண்டாவது அப்படி இல்லை, இதோட சேர்த்து இன்னும் என்னெல்லாம் ஃபைன் போடலாம், 10,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடணும். அந்த 10 லட்சம் உங்களால கொடுக்க முடியலன்னா அதுக்கும் சேர்த்து ஒரு 4 வருஷம் ஜெயிலில் சொல்லி அனுப்பி விடுவாங்க. வெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஜாமீன் கிடைக்காது. போயிட்டு ஒரு 10 நாள் வந்துடலாம், 20 நாள் வந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 கிலோ இருந்தாக்காக 2 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து இப்ப சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், மறுபடியும் முடிச்சுட்டோம். அப்போ ரொம்ப மோசமான ஜெயில் கிடைக்காது. ரெண்டாவது நம்மளுடைய என்ன அந்த டைம்ல என்ன ப்ராப்பர்ட்டி பிடிக்கப்படுதோ அது திருப்பி தரமாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. போனா இருக்கலாம், வெஹிக்கிளா இருக்கலாம், இல்ல உங்க கையில என்ன பொருள் அப்ப பிடிபட்டதோ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கதான் இருக்கும், கோர்ட்ல தான் சாகும். அது என்ன பெட்டிஷன் போட்டாலும் திரும்ப கிடைப்பது இல்லை. இதனால என்ன ஏற்படும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன ஏற்படும், உங்களுடைய சர்க்கிள் வேற மாதிரி மாறும், வேற சர்க்கிளா மாறும். நான் எல்லாரும் பார்த்தா எடுத்து கூப்பிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கஞ்சா கேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. யாரும் வீடு தர மாட்டாங்க, யாரும் உங்களோட சேர மாட்டாங்க. உங்களோட யாரும் சேருவாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னொரு ஜெயிலில் இருக்கிறவங்க சேருவாங்க. கல்யாணம் ஆகாது, வீடு கிடைக்காது. நம்ம வீட்டில் நம்ம சிஸ்டர் இருந்தா சிஸ்டருக்கு யாரும் அழைக்க சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். வேறான ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கோர்ட்டு கேஸ் ஆகிட்டே இருக்கும். வருஷம் வார வாரம் கோர்ட்டுக்கு போகணும். காலையில் போய் கை கட்டி நிற்கணும் ஜட்ஜு முன்னாடி. அதுக்கப்புறம் டேட் சொன்னோம்னா மறுபடியும் திரும்ப வரணும். சந்தேகமாக இருந்தால் ஒரு டைம் போயிட்டு வரலாம், மறுபடியும் என்ன செய்யணும் போலீஸ் அகைன் சொல்லி கூட்டிட்டு போய் மறுபடியும் ஜெயிலுக்கு. கஞ்சா கேஸை பொறுத்த வரைக்கும், போதை கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை போயிட்டு வந்தா மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிடிக்கப்படுவாங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க மைண்ட் செட்னால போலீஸ் வந்து அவனை விடவே விடாது. கோர்ட்டு கேஸ் லைஃப் ஃபுல்லாக நாசமாக வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் கோர்ட்ல வந்து என்ன கஷ்டம் மட்டும் பார்த்துட்டு திரும்ப போயிருக்கு. உங்க பக்கமே வந்துடுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா போலீஸ் இருக்காங்க, நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் இருக்காங்க